ஹாய் மேம். ஹாய் சார். நீங்க கேரளான்னு கேள்விப்பட்டீங்க. நானும் கேரளா தான். அதனால மலையாளத்திலே கேட்குறேன் மேம். ஓகே. இப்போ நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இது பண்றீங்க மேம். மலையாள இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சைன் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது சினிமையில சீரியல்ல? மலையாளம் படம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அது கொஞ்ச நாள்ல ரிவீல் ஆயிடும் என்ன படம் பண்ணிட்டு இருக்கேன்றதெல்லாம். மலையாளத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஏன் மேம் கேஷ்பேக் எடுக்கல? பாக்ஸர் கேஷ்பேக்கா? பாக்ஸ் எனக்கு உள்ள இருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா, அந்த டைம்ல வந்து மக்கள் மனசை ஜெயிச்சிட்டேன்னு சொன்னாங்க. சோ அது மட்டும் தான் எனக்கு மைண்ட்ல இருந்தது. எனக்கு பாக்ஸ் எடுக்கணும்ன்ற ஐடியாவே இல்ல. ஆனா நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. எனக்கு சார் சொல்லி அவங்க ரம்யா கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னாங்க. எடுக்க வேண்டாம் எடுக்க சொன்னேன். எடுக்க வேண்டாம். நானும் கார்டாஸ் பார்த்தோன்னா சரி காசு பணம் சம்பாதிச்சிடலாம். ஆனா இவ்வளவு பேரை வந்து ஒரு இடத்துல சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நல்லா போயிட்டு இருக்குல்ல. பட் நான் அந்த மைண்ட் செட்ல இருந்தேன். நம்ம ஒண்ணு பிளான் பண்ணா அது ஒண்ணு நடக்கும்ல. அதனால வினோத் எடுத்துட்டாரு. உங்க ரெண்டு பேரோட அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன சார்? அப்கமிங் ப்ராஜெக்ட் எனக்கு 2 ரிலீஸ் 3 ரிலீஸ் இருக்கு. ஒன்னு டைட்டில் ஒரு கன்ஃபியூஷன்ல இது. அது அன்டைட்டில்ல வச்சிருக்கோம். ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் கிரைம் த்ரில்லர். இன்னொன்னு வந்து ஒரு சைக்கிள் பேஸ் லவ் ஸ்டோரி ஒன்று. அதுக்கப்புறம் மேஜிக் மஷ்ரூம் ஒரு படம். அப்புறம் கன்னடா, தெலுங்கு, தமிழ் 3 லாங்குவேஜ் சேர்ந்து ஒரு படம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வரது அந்த போலீஸ் சப்ஜெக்ட் தான் இருக்கும். அது மார்ச் எண்டில் ஏப்ரல் வரும். அப்புறம் இப்போ 2-3 படங்கள் எல்லாம் பிக் பாஸ் போயிட்டு ஒரு 4 படங்கள் அப்ரோச் பண்ணாங்க. அது ஒன்று நானும் புகழ் பண்றோம். ஊருக்கு 2 ஊதாரி பூஜை இப்போ தான் போட்டோம். அது மார்ச் கிளம்புறோம். அது முடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் மேம்? எனக்கு நான் இப்போ வந்த உடனே வந்து மலையாளத்துல தான் ஒரு படம் கமிட் ஆயிருக்கேன். அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இங்க தமிழ்ல வந்து ஜேஎஸ்கே ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் கமிட் ஆயிருக்கேன். அதுல வந்து ஆரி, ஜேஎஸ்கே சார், நானு, சிவதா நாங்க 4 பேரும் நடிக்கிறோம். அப்புறம் இன்னொரு படம் வந்து நானும் பிரஜனும் சேர்ந்து பண்றோம். நீங்களும் புகழனாவும் சேர்ந்து ஊருக்கு 2 ஊதாரி படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா? எப்போ ரிலீஸ் ஆக காத்துட்டு? இல்ல மார்ச் 2 தான் ஆரம்பிக்க போறோம். தேனியில ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இது மட்டும் ஸ்டார்ட். இப்போ அந்த பூஜை தான் போட்டோம். லொகேஷன்ல பார்த்துட்டு தேனியில வந்து 2ல இருந்து ஆரம்பிச்சு 35 டேஸ் ஷூட்டிங். மேம் சாண்ட்ரா மேம், பிக் பாஸ்க்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்கு? பிக் பாஸுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 2016லயே நான் வந்து பிரேக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒர்க்கும் பண்ணல. எனக்கு குழந்தைங்க கூட தான். பிக் பாஸுக்கு அப்புறம் வந்து லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கம்பேக் வந்தா எப்படி இருக்கணும்னு நான் யோசிச்சதை விட பயங்கரமா அது டபுள் ட்ரிபிளா எனக்கு பெருசா இருக்கு. அது ரொம்ப என்ஜாய் பண்றேன். இப்போ இத்தனை குழந்தைங்க நீங்க இங்க பாக்குறீங்க. உங்க சில்ட்ரன்ஸ் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் நான் ஆக்டிங் ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? அவங்களை அலோவ் பண்ணுவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். அப்ப நடிக்க போற ஆக்சுவலி மித்ரா வந்து அவ தான் நிறைய படங்கள் கமிட் ஆயிருக்கா. அவ பண்ண போறா. அவ நிறைய படங்கள் பண்ண. ஆமா அவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நடிக்கிறாங்க. லோகன் அண்ணாவோட நீங்க எப்படி ரொம்ப க்ளோஸ் ஆனீங்க? எப்படி அந்த பாண்ட் கிரியேட் ஆச்சு? அது மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நானும் லோகன் பல வருஷமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் முதல்ல வந்து எனக்கு ஒரு கதை சொன்னார், டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் நல்லா தெரியும் எனக்கு. ஒரு நல்ல ஒரு நார்த் சென்னை பேஸ் ஒரு கதை ஒன்று சொன்னாரு. அந்த கதை எல்லாமே ஃபார்ம் ஆகி அப்படி கொஞ்சமா மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கு பட்ஜெட் தான் கொஞ்சம் பெரிய பட்ஜெட். அதுல இருந்து நல்ல நட்பு கிடைச்சி நாங்கள் பேசுவோம். ஃபுட்பால் பேஸோட கதை. அந்த அடிக்கடி ஃபோன் பண்ணுவாரு, பேசுவாரு, பாட்டை பத்தி சொல்லுவாரு. என்ன ஒண்ணு அவர் எந்த ஹீரோட்டையும் கதை சொல்லலை. நமக்காக கதை எழுதியிருக்கேன்னு ஒரு ஜீவன் வராருன்னு சொல்லும்போது நமக்கு எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த வேலையை நான் எப்பவுமே மதிப்பேன். இல்லைனாலும் மதிக்கிற ஒரு ஆள் தான். ஸோ அந்த டிராவல் இன்ன வரைக்கும் அவர் எப்பவுமே சொல்லுவாங்க, அந்த கதை நீங்க தான் பண்றீங்க, நான் யார்ட்டையும் போக மாட்டேன், எடுத்து சைட்ல வச்சிருக்கேன் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வேற எந்த ஹீரோட்டையும் போகாம நம்ம தான் பண்ணோம் சொல்லி வெயிட் பண்ணி அதுக்கே மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அந்த மூவ்மெண்ட் அவரோட அந்த டெடிகேஷன் பிடிச்சிருந்துச்சு. அவர் அன்னைக்கு அதோட மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த வருஷம் டேக் ஆஃப் ஆகும்னு அவர் பேசிட்டு இருக்காரு. பிக் பாஸ் உங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு? பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ நான் வந்து பிக் பாஸ் முன்னாடியே படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். படம் பண்ணிட்டு இருந்தாலும் பிக் பாஸ் முடிச்சு வெளியே வரும்போது எனக்கு என்னன்னா, சில இடத்துல ஒரு ஒரு எண்டா இருக்கும்ல, எதுவும் வழியே கிடைக்காது. அதுக்கப்புறம் வழி இருக்குன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அது முன்னாடி தெரியாம இருந்துச்சு. பட் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நிறைய படங்கள் நல்ல ப்ரொடக்ஷன் அப்ரோச் ஆகுது. ரிலீஸுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ வைடரா இருக்கு. நம்ம அப்ரோச் ஈஸியா இருக்கு. பட் பெரிய பிரேக் மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஆஃப்டர் பிக் பாஸ். மக்கள் வந்து இப்போ வந்து பிக் பாஸ் பிரச்சனா பாக்குறாங்களா, இல்லனா காதலிக்க நேரமில்லை பிரச்சனா பாக்குறாங்களா? மிக்ஸ்அப்பா தான் இருக்கு. உங்களை ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த சாங் சொல்லி, அந்த சாங் இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குல்ல, சோ அந்த சாங் சொல்லி உங்களை ஐடென்டிஃபை பண்றாங்களா, இல்லனா நீங்க பிக் பாஸ்ல வருவீங்களா அவங்க தான் அப்படின்னு இல்ல பிக் பாஸ் வரும்போது கூட பிக் பாஸோட பாட்டு இந்த பாட்டு போட்டு எனக்கு உள்ள வெல்கம் பண்ணாங்க. அப்ப உள்ள இருக்க கண்டஸ்டன்டே குழம்பிட்டாங்க,
யார் தான் வரா, அவர் தான் வராங்களா இல்லை பாட்டு சும்மா போடுறாங்களான்னு இது மிக்சப்பாக தான் இருக்கு. இப்போ எங்க போட்டா எங்க உள்ள காலேஜ் போனாலும் எங்க போனாலுமே அந்த சாங் கூட என்டர் பண்றாங்க. அது இருந்தாதான் தான் நான் பிக் பாஸே வந்தது. மேடம் விஜய் பாருவோட இப்போ நீங்க எப்படி கனெக்ட்ல இருக்கீங்களா? எந்த நான் மாதிரி? இன்னும் பேசவே இல்ல. ஏன்னா அவர் நிறைய பிரச்சனைகள்ல இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் இன்னும் பேசவே இல்ல. பட் அவங்க என்ன கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன்னு ஏதோ இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இது வரைக்கும் எந்த இதுவும் வரல. ஓகே மேடம், உங்களுக்கு பேச உடன்பாடு இருக்கா? பாரு கிட்ட கண்டிப்பா பேசுவேன். அவ பேசுனா நான் பேசுவேன். எனக்கு அவ கூட எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நல்ல ஃப்ரெண்டா இருந்தா உள்ள. ஏதோ அந்த ஒரு டைம்ல அவ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா. அமித் அவங்க கூட வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுல்ல, அது எல்லாமே இப்போ கிளியர் ஆயிடுச்சா? இப்போ எல்லாரும் கூட நீங்க அமித் கூடயா? ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் கிளியர். அது உள்ளே கிளியர் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவர்கிட்ட நான் பேசும்போதே கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில வந்து நாங்க பேசுவோம். நீங்க ஜெனரலா சொன்னதா அவர் வந்து தப்பா எடுத்துக்கிட்டாரு. ஆனா உள்ள இருந்த அமித் வந்து ரொம்ப கேஷுவலா எல்லாமே கேஷுவலா எடுக்கிற ஒரு ஆளு. நான் அந்த அந்த உரிமையில தான் நான் பேசினதும் அவரை பத்தி சும்மா கலாய்ச்சி பேசினது. ஆனா வெளியில போகும்போது அமித் மாறிடுச்சுன்னு எனக்கு தோணிடுச்சு. அதனால அவருக்கு அது வந்து தப்பா தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்ப ரம்யா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இப்ப எப்படி இருக்கு? ரம்யா கூட இப்போ பேசுறதே இல்ல, பேச விருப்பம் இல்லையா? இல்லனா கண்டிப்பா இல்ல, விருப்பம் இல்ல. லோகன் கூப்பிட்டப்போ என்னன்னா சரி உங்க எல்லாரும் பசங்களை எல்லாம் ஏன்னா எனக்காக ஒரு விஷயம் அவங்க பண்ணாங்க. வந்து லோகன் அவ்வளோ தூரம் வந்து இதுல வந்து பசங்க எல்லாமே சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணாங்க. அப்போ எல்லா பேரண்ட்ஸும் பார்க்கலாம். ஏன்னா நான் உள்ள வர வரைக்கும் இங்கேருந்து எட்டிப்பாங்க 20 தலை தான் தெரிஞ்சிச்சு எனக்கு உண்மையில. பார்த்தேன் சரி என்னடா நம்மளை நிற்க வச்சு மோள அடிக்கிறாங்க. நமக்கே ஒரு கூச்ச சுபாவமாக இருந்துச்சு ஒரு மாதிரி. சரி வேணாம் ப்ரோ, எதுக்கு ப்ரோ இதெல்லாம் வேணான்னு. இந்த பூ தூக்கி போட்டு மேலே ஸ்டெப் ஏறி வந்தோடனே எல்லாம் கத்துறாங்க பாரு, சான்ஸே இல்லை. ரொம்ப லவ் பண்ணுறவங்க எல்லாரும் மிஸ் பண்ணுறேன் சத்தியமாக, வேற லெவல். ஏன்னா உண்மையில சொல்கிறேன், டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் சுத்தமாக சொல்கிறேன், அதாவது பணம் சம்பாதிக்க டான்ஸ் கற்றுக் கொடுக்குற காலத்தை தாண்டி பேஷனுக்கு ஈக்குவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், உட்காந்து பார்க்குறேன் எல்லாரும் ஃபுட் ஒர்க்கும் பார்க்குறேன். வளர்ந்த பசங்க ஆடுறது ஒன்று, அது பொறுப்பாக அவங்களுக்கு விஷயம் தெரியும். செகண்ட் ஆஃப் குரூப் வந்து ஆடினாங்க பாரு, என்ன எனர்ஜி. சின்ன குட்டி பசங்க எல்லாமே இருந்தாங்களா, அதோ இவங்கெல்லாம் இருந்தாங்க. எல்லாமே சான்ஸே இல்லை, கத்தி ஜோஷாக இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் சொல்கிறேன், பணத்தை தாண்டி பேஷனேட்டிவாக கேட்டேன் அவர்கிட்ட, லோகன் கிட்ட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னார். 850 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னார். எனக்கு உண்மையில அது ஒரு 1500 2500 ஸ்டூடெண்ட்டாக மாறட்டும்னு நான் வேண்டுறேன். நல்ல இடத்துக்கு நீங்களா பேரண்ட்ஸ் வந்து நல்ல இடத்துல சேர்த்து விட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தா இது வந்து பிங்கியும் திலக். ஸோ இவங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. லோகன்ஸ் டான்சிங் டாலில் நல்ல ஒரு ஆல்பம். அது பார்த்தோன்னே எனக்கு என்ன பிடிச்சி போச்சுன்னா, எனக்கும் மனைவிக்கும் ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி இப்போவே நான் ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கேன். லோகனை நல்லபடியாக பண்ணுவோம். இது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அடுத்த கட்டம் அதை வந்து நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டு கொண்டு போகலாம். ஒரு நல்ல ஒரு கம்பெனியை எம்ப்ளம் பண்ணிவிட்டு நல்ல விஷயமா ஒரு நல்ல ஒரு லவ் சாங்காக பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன என்ன வச்ச மிச்சம் அது ஓகே, அந்த மிச்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது நாங்கள் லான்ச் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லோகன்ஸோட டான்சிங் டாலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் பல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம். நான் வரணும், மனசார வேண்டிய தேங்க்யூ. அப்புறம் நான் குழந்தைங்கள பற்றியும் பேரண்ட்டை பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும்ண்ணா. பேரண்ட் வந்து உண்மையாக தங்கமானவங்க. அதுனா எனக்கு நான் ஒருத்தவன் தான் இங்கே கிளாஸ் பார்த்துக்கிறேன். பட் ஒவ்வொரு பேரண்ட்டும் எனக்கு முதலாளி தான், அதான் உண்மை. சத்தியமாக நான் அவங்க கட்டுற ஒவ்வொரு ஃபீஸும் வந்து கிளாஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அது பெரிய இதுவாக இருக்குது. நான் இந்த காலத்தில் இந்த குழந்தைங்கள என்னை நம்பி ஒப்படைச்சதுக்கு ரொம்ப நன்றி. பேரண்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அது நீங்கள் கிளாஸ்க்கு வந்தது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், பசங்களுக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். கண்டிப்பாக இது தொடரும். பெரிய ஆள்லாம் இங்கே இனிமேல் வருவாங்கன்னு பெரிய நம்பிக்கை. நான் உங்களோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக நான் சூப்பராக போகும். உங்களோட அன்பு ரொம்ப உண்மையாக இருக்குது நான் நினைக்கிறேன். அது தேங்க்யூ. அதை மறக்க முடியாத ஒரு நாளாக இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி. அப்புறம் பிரச்சனை அண்ணாக்கு நான் ஸ்டோரிலாம் சொல்லியிருக்கேன். அந்த உண்மையான அன்பு இன்னும் வச்சிருக்காரு. நான் கூட அதை சில டைமில் மறந்துருப்பார், ஞாபகம் வச்சுட்டு அழகாக சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. இந்த இயர் 2026 கண்டிப்பாக நெத்தடி அடிப்பேண்ணா. நான் பிரச்சனை அண்ணாக்க சில வந்து போயிட்டு ஒரு கவிதை ஒன்று சொன்னேன். அவரு அதுதான் நான் திருப்பி பேரண்ட் முன்னாடி அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உன்னை போல் ஒருவன் வேண்டும், உன் செயல்கள் சரித்திரம் தாண்டும், தடைய உடைக்க தடயங்கள் வேண்டும், முந்தன் முயற்சிகள் உணர்வினை தூண்டும், உன்விழியே கருணையின் விழிகள், அதற்கு நாங்கள் துணையும் வருவோம், உதவி செய்ய தாமதம் அதற்கு முடிந்த வரையெல்லாம் உதவிகள் செய்வோம்,
படிப்பை வளர்க்கும் சரஸ்வதி நீ, வாரி வழங்கும் கர்ணன் நீ, பட்டம் உள்ள மேதை நீ, கவிதையில் அடங்கா கம்பன் நீ, மக்கள் அன்பில் செல்வன் நீ, மதிமயங்கா புதல்வன் நீ, புகழ் விரும்பா மன்னன் நீ, தன்னை ஆளும் மனிதன் நீ, இவை அனைத்து முனைக்கேதான் பொருந்தும் பிரஜன் அண்ணா. உண்ணும் உணவிலே உணர்வினை கலந்தாய், உறக்கத்தின் அடிவிலே எதை கண்டு எழுந்தாய், முடியாத ஒன்றை துணிந்து செய்பவன், முடியுமென்ற ஒன்றை தாராளமாய் தருபவன் நீ, மஞ்சள் நிற ஆடையில் பால் போல மனம் கொண்டவன் நீ, கடமை தவறாத கண்ணிய குடிமகன் நீ, கடவுள் படைத்த தூதகனே, யாவும் செய்யும் நல்லவனே நீ. தொடரட்டும் உந்தன் சினிமா வேலைகள். உங்களுடைய சினிமா வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் சாண்ட்ராக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல இவங்க பிக் பாஸ்ல கார்ல இருந்து கீழே விழுந்தாங்கன்ற பிங்கி ஒரு கவிதை எழுதி வச்சு அன்னைக்கு பிகன் நோட்ஸ்ல அந்த இதுல சொன்னாங்க. அதை பேரண்ட் முன்னாடி இங்கேயும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பெண்களின் ஆசை கனவுகள் ஜெயிக்க, உலகமே உன்னை வியந்துதான் பார்க்க, தோல்விகள் உன்னை கேள்விகள் கேட்க, வெற்றி நிச்சயம் துணிந்து வா, அடங்கி போக வா. பெண்ணாய் பிறந்தோம் அலைகள் போலவே, திமிராய் எழுந்தோம் பறவை போலவே, மேலே உயர்ந்தோம் எத்தனை வழிகளை நாங்கள் சுமந்து, நெருப்பு குதிரை போல நாங்க தெறிக்க விடுற பெண்கள். இந்த பெண்கள் தானே உலகத்துக்கே அம்சமான கண்கள். பூவை போல மென்மையாக இருக்கும் பெண்கள் மனசே பார், ஓடும் பாம்ப கட்டி போட்டு அடிக்கும் எங்க வயசு, மோதி பாரு நெருப்ப போல இருக்கும் எங்க கோவம், சிறுத்த போல சீரிப்பாயும் எங்களோட வேகம். ஜீன்ஸ் போட்ட சிங்கம் நாங்க, லேடி சூப்பர் ஸ்டாரு, மீசையில்லா பாரதியா வந்திருக்கேன் பாரு. வானத்துல பிளைட்ட ஓட்டி பார்த்தவங்க நாங்க, வீட்டில் அடங்கி கிடக்க வேணா வெளியே எழுந்து வாங்க. பெண்களால முடியாதது உலகத்துல இல்ல, எங்க சாதனைகள் இன்னும் தொடரும், முடிவு இதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்து பிரஜின் அண்ணாக்கா சாண்ட்ராக்காக்கும் ஒரு பாட்டே பிக் பாஸை பத்தி எழுதி வச்சிருக்கான். அது உங்க முன்னாடி பாடினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வருஷம் வருஷம் நடக்குதுங்க பிக் பாஸ், அதுல பிரஜின் சென்றா என்னைக்குமே செம மாசு. ஹேய் வருஷம் வருஷம் நடக்குதுங்க பிக் பாஸ், அதுல பிரஜின் சென்றா என்னைக்குமே செம மாசு. ஃபேன்சி மீட்டிங்கு உங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு வெயிட்டிங்கு, ஃபேன்சி மீட்டிங்கு உங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு வெயிட்டிங்கு. ஹே கப்பலாக பிக் பாஸ் உள்ள புகுந்து, 2 பேரும் கப்பல்ஸ் ஆக பிக் பாஸ் உள்ள புகுந்து, 5th பிளேஸ புச்சிங்கக்கா 90 நாள் இருந்து. கப்பலாக பிக் பாஸ் உள்ள புகுந்து 5th பிளேஸ புச்சிங்கக்கா 90 நாள் இருந்து. அண்ணா ஆக்டிங் இல்ல வேற மாதிரி ரேஞ்சி, வேற மாதிரி ரேஞ்சி. அண்ணா ஆக்டிங் இல்ல வேற மாதிரி ரேஞ்சி. அக்காவை கல்லாச்சதுக்கு அடிக்க போனாரு பாஞ்சி, அண்ணா அடிக்க போனாரு பாஞ்சி. ஃபேன்சி மீட்டிங்கு உங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு வெயிட்டிங்கு. ஹேய் வருஷம் வருஷம் நடக்குதுங்க பிக் பாஸ், அதுல பிரஜின் சென்றா என்னைக்குமே செம மாசு. உங்க கேமை பார்த்து போடல நாங்க ஓட்ட, சந்திரக்கா கேமை பார்த்து போடல நாங்க ஓட்ட, உங்க குணத்துக்காக போட்டோம் எங்க ஓட்ட. உங்க கேமை பார்த்து போடல நாங்க ஓட்ட, உங்க குணத்துக்காக போட்டோம் எங்க ஓட்ட. நான் உங்களுக்காக பாடுறேன் இந்த பாட்டை, இந்த பாட்டை நான் உங்களுக்காக பாடுறேன் இந்த பாட்டை. பிக் பாஸ் என்னைக்குமே பிரஜின் சென்ற கோட்டை, அது உங்களோட கோட்டை. ஏய் வருஷம் வருஷம் நடக்குதுங்க பிக் பாஸ், அதுல பிரஜின் சென்றா என்னைக்குமே செம மாசு. ஏய் பிக் பாஸ் இல்ல ஆயிட்டீங்க ட்ரெண்டா, 2 பேரும் பிக் பாஸ் இல்ல ஆயிட்டீங்க ட்ரெண்டா, அதுல விஜய் சேதுபதி உங்களுக்கு ஃப்ரெண்டா. பிக் பாஸ் இல்ல ஆயிட்டீங்க ட்ரெண்டா, அதுல விஜய் சேதுபதி உங்களுக்கு ஃப்ரெண்டா. ஃபேன்சி மீட்டிங்க தான் வச்சுட்டீங்க கிராண்டா, ரொம்ப கிராண்டா. ஃபேன்சி மீட்டிங்க தான் வச்சுட்டீங்க கிராண்டா. நாளைக்கு பிகன் நோட்ஸ்ல போட்ட போறாங்க பிராண்டா, உங்க பேரை பிராண்டா. ஃபேன்சி மீட்டிங்கு உங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு வெயிட்டிங்கு, ஃபேன்சி மீட்டிங்கு உங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு வெயிட்டிங்கு. ஹேய் வருஷம் வருஷம் நடக்குதுங்க பிக் பாஸ், அதுல பிரஜின் சென்றா என்னைக்குமே செம மாசு. தேங்க்யூ. ஓகே 2 பேரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப Thank you, நன்றி. thank you.